வணக்கம். நெருப்பு தமிழர். வினோத் காம்பளிக்கு இப்படி ஒரு நிலையா? ஒரு மனுஷன் ஒழுக்கம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவன் எப்படி ஒரு நிலைக்கு போவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக கிரிக்கெட் வீரர் வினோத் காம்பளி இன்றைக்கு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகளை அடைக்கிறதுக்கு 15,000 ரூபாய் இல்லைங்க. அந்த வீட்டை பழுது பார்க்குறதுக்கு 15,000 ரூபாய் இல்லை. அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தன்னோட ஐஃபோனை ஒரு கடையில் ஒரு இடத்துல கொடுத்து அடகு வச்சு 15,000 ரூபா கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில் வருது. இந்த செய்தியை பார்க்கும்போது உண்மையிலேயே மனம் எனக்கு உண்மையில் ரத்த கண்ணீர் வருதுங்க. வினோத் காம்பளின்னு சொல்லும்போது 1996 உலகக்கோப்பையா, அதில் நாம் இலங்கைக்கிட்ட விட்டுட்டோம். அப்போ அழுதுகிட்டே ஒரு உணர்வுபூர்வமாக அந்த கொல்கத்தா மைதானத்தில் வந்தார்ல, அது இன்னும் கண்ணு முன்னாடி நிற்கிது. அவர் மாணவனாக அவரும் சச்சினும் படைத்த சாதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. டெஸ்ட்டில் அவருக்குன்னு ஒரு 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 தனி சாதனை பட்டியலே வச்சுருக்கிறாரு. இருந்து என்னங்க பயன்? வாழ்க்கையில் ஒழுக்கமாக இல்லை, இப்படி ஆயிடுச்சு. சரி, நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. சச்சின் கொஞ்சம் சின்ன சின்ன உதவிகள் பண்ணார். ஏன் இப்போது ஒரு 15,000 ரூபா கூட இல்லாமல் ஒரு ஐஃபோன் அடமானம் வைக்கிற நிலைமைக்கு இருக்கிறார்ல, அவருக்கு உதவி செய்ய வேண்டியதானே. விராட் கோலி ஒரு இடம் 8 ஏக்கரில் 8 கோடி கொடுத்து வாங்குறாரு. 13 கோடி ரூபா கொடுத்து வீடை கட்டுறாரு. அதில் வெயில் நடு ஹாலுக்கு தான் வரணுமா வெயில். அதற்கப்புறம் இட்டாலியன் மார்பிள், அதற்கப்புறம் துருக்கியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல். துருக்கியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல் வந்தால் தான் இவர் இருப்பாராம். அப்படியே அவ்வளோ பெரிய வீடு 8 ஏக்கரில் ஒரு பெரிய வில்லா கட்டிக்கிட்டு இருக்கிறாரு மும்பையில். இப்போ இப்படியெல்லாம் கிரிக்கெட் வீரர்கள் வசதிகளாக ஆடம்பரமாக வாழ்கிறீங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு சக விளையாட்டாளர், நீ வேறு எதுக்கும் சமூக சேவை செய்ய வேண்டாம், இதுக்கு செய்ய வேண்டியது தானே. ஆளுக்கு ஹோட்டல் வச்சுருக்கிறானுங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கானுங்க, எல்லாம் வச்சு சம்பாதிக்கிறானுங்க, விளம்பரத்தில் நடித்து கோடியாக சம்பாதிக்கிறானுங்க. ஏங்க காம்பீருக்கு ஒருத்தன் வேணால் காசு கொடுத்தானுங்க, இவனுங்க கொடுத்தாங்க செத்துருவானுங்களா? எவ்வளவு பெரிய மன வேதனையாக இருக்குது தெரியுமா? காம்பீருடைய தொடர்புகள் முழு விவரம் எனக்கு தெரிஞ்சுன்னா 100% நான் காம்பீருக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேங்க. அப்படியெல்லாம் நான்லாம் சம்பாதிச்சு ஒன்றும் பெருசாக கிழிக்க போகிறது இல்லைங்க. நிச்சயமாக நான் காம்பீருக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அவருடைய தொடர்பு அவருடைய முழு விவரங்கள், அவரே நேரில் தொடர்பு வந்தாலும் 100% அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான உதவியை நான் எங்கேயாவது பிச்சை எடுத்தாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். அவரை காப்பாற்றுவோம். அனைவரும் இந்த காணொலியை எல்லா இடத்துக்கும் போய் சேர்ற வரைக்கும் பகிருங்க. வினோத் காம்பளிக்கு உதவி தேவை, அனைவரும் செய்வது கடமை. தப்பு செய்யாத மனுஷன் இந்த உலகத்தில் எவனும் இல்லைங்க. நன்றி, வணக்கம்.